ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட ஆனிவர்சரி செலிப்ரேஷன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இது எங்களுடைய 16 வருஷம் முடிஞ்சு 17 வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் 16th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வருஷம் ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். அது வந்து எப்பயுமே என்னோடய கல்யாண நாள், என் பர்த்டே, என் ஹஸ்பண்டோட பர்த்டே, பாப்பாவோட பர்த்டே, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கவே மாட்டோம். எங்கேயாவது போய் வெளியில் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருந்தே தான் செலிப்ரேட் பண்ண போகிறேன். எங்கள் ஃபேமிலி எல்லாரோட சேர்ந்து நான் செலிப்ரேட் பண்ண போகிறேன். அண்ட் இது கூட எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் நான் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்றத இன்னும் ஒரு 10 நாள் கழித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு சில காரணங்களால் நாங்கள் வெளியில் போகல. அது என்ன அப்படின்றதெல்லாம் நான் ஒரு 2 டேஸ் கழித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு சாரீ வேர் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்தோன்னே நாங்கள் வெளியில் போகிறோம். எங்கெங்கே போகிறோம் அப்படின்றத விளாக் நீங்கள் கண்டினியூலே பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் திங், இப்போ நான் காலையிலே குளித்து தலை குளிச்சுட்டு தலையெல்லாம் காய வச்சுட்டு இப்போ நான் போய் கெட் ரெடி ஆகிட்டு வர வேண்டியது தான் ஒரே வேலை. ஸோ இப்போ நான் போய் கிளம்பிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். கெட் ரெடி ஆகலான்னு கிளம்பும் போது தாங்க நோட்டீஸ் பண்ணேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து ப்ளவுஸோட எண்டு வரைக்கும் ஹேர் கட் பண்ணியிருந்தேன். இவ்வளோ லாங்காக வளர்ந்துருச்சு. இதுக்கு நான் ஒரு சிம்பிளான என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் தான் காரணம். நான் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஸ் குட்னஸ்லேருந்து ரோஸ்மெரி வாட்டர் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது ரொம்ப லைட் வெயிட் அண்ட் வாட்டர் பேஸ்ட் டெக்ஸ்சரில் இருக்கிறதுனால நமக்கு வந்து எந்த க்ரீஸினஸும் ஆயிலினஸுமே இருக்காது. நான் எப்போ வேணாலும் இதை அப்ளை பண்ணுவேன். அண்ட் எந்த சிப் ஃபீலிங்குமே நமக்கு இருக்காது. அண்ட் இது நான் பல மாதங்களாக யூஸ் பண்ணிட்டு வரேன். நிறைய எம்டி பாட்டில்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்துவே நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ எனக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சு. இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 12 வீக்ஸ்லேயே என்னுடைய ஹேர் ஃபால் ரிடக்ஷன் ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு வந்து 3 மடங்கு எனக்கு ஹேர் க்ரோத் ஆகிறது என்னால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா இதை கிளினிக்கலாக ப்ரூவன் ஆகிருக்கு. ரோஸ்மெரி வாட்டர் வந்து நம்மளுடைய ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி நமக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு. என்னோடய பேபி ஹேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் கன்சிஸ்டன்சியாக நான் யூஸ் பண்ணிட்டதுக்கு எனக்கு செம்ம ரிசல்ட் கிடச்சிது. அண்ட் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த ஆஸ்குட்னு சொல்கிற ரோஸ்மெரி வாட்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணணுமா, இல்லை எப்போ ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்ற டவுட்லாம் இருக்கும். இது ஒரு லீவிங் ஸ்ப்ரே அப்படின்றதுனால நமக்கு வாட்டர் பேஸில் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். நமக்கு எந்த ஆயிலினஸோ ஒரு சிப் ஃபீலிங்கோ எதுவுமே இருக்காது. இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள், என் ஹேரில் எந்த ஆயிலினஸ் ஃபீலுமே கிடையாது. இப்போ வந்து நான் அப்படியே கெட் ரெடியாக கிளம்பிடுவேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஹேர் கேர், நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா இந்த ப்ராடக்ட் எக்ஸ்க்ளூசிவாக பர்பிள் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் சென்னை கொச்சி பெங்களூரில் இருந்தீங்கன்னா வித்தின் 2 to 3 hours டெலிவரி ஆகிடும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். டேக் பண்ணுறேன். மாரி செம்மையாக இருக்குது மாதிரி சாரி. ஆமாம், இது எப்படி உனக்குனே பண்ண மாதிரி உன் கலருக்கு அப்படியே தூக்கி அடிக்குது. செம்ம பிரைட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாரியை எடுக்கவே இல்லை எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பியூர் சில்க் சாரீ போடலான்ட்டு நான் ஆரி ஒர்க் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த பியூர் சில்க் சாரீ வந்து எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷயோட ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்கள் பெரிய நகர் வந்து இந்த சாரீ எடுத்து கொடுத்தாங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்றதுனால சரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு கட்டலாம்னு வச்சுருந்தேன். ஸோ இதை விட ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இருக்கவே முடியாது. ஸோ இந்த வருஷம் எங்களுக்கு 16th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ 15 வருஷம் எப்படி கடந்துன்னே தெரியல. நேற்று தான் என் ஹஸ்பண்ட் 15 வருஷம் சொல்ல முடியாது, 5 வருஷம் லவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ். இந்த 20 வருஷத்தை நான் எப்படி கடந்தேனே எனக்கு தெரியல. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது அதை நினைக்கும் போது. அதுதான் சொல்கிறேனே, வருஷங்கள் போகிறதே தெரியாத அளவுக்கு அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அண்ட் இதே மாதிரி எங்களுக்கு வந்து ஜோதிகா மேம் வருஷம் கல்யாண நாள் வந்து கொண்டாடணும், அது உங்ககிட்ட நாங்கள் ஹாப்பியாக ஷேர் பண்ணணும். ஜோதிகா மேம் இங்கே வேறு ஜோதிகா மேம் சொல்கிற மாதிரி என் புருஷன் கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுருக்காரு, அதுதானே? ஆமாம், ஆல்மோஸ்ட் அதுதான் உண்மை. 100%. நான் ஒரு ஷார்ட் டெம்பர், என்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் சகிச்சுட்டு போகவே முடியாது. பட் என்னை மோல்டு பண்ணி எனக்கு எப்படிலாம் இருந்தால் என்னை வந்து அதான் சொல்லுனேன், வெறும் கல்லை வந்து சிலையாக்குறது வந்து அது கடவுள் ஆக்குறது, கடவுள் ஆக்கிட்டார் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் வெறும் கல்லாக தான் இருந்தேன், ஒன்றும் தெரியாமல், ஒன்றுமே என் வாழ்க்கையில் நான் ஒன்றுமே என்ன ஆக போகிறேன்னே தெரியாமல் இருந்தேன். பட் என்னை இவ்வளோ மோல்டாக்கி, இவ்வளோ எப்படி சொல்கிறதுனே தெரியல, இவ்வளோ சந்தோஷமாக ஆக்கி அதான் சொல்கிறேன். நான் சண்டை போட்டாலும் என் ஹஸ்பண்ட் தான் சமாதானப்படுத்துவார், என் ஹஸ்பண்ட் சண்டை போட்டாலும் என் ஹஸ்பண்டே சமாதானம் ஆகிக்குவார்.
போச்சு. இல்லை, எல்லா பெண்களும் அப்படிதான். கோவம்ன்றது வந்து எல்லா பெண்களும் கோவம் வர்றது சகஜம் தான். அதுக்காக வந்து எல்லா பொண்ணுங்களும் ஈகோ, நானும் ஈகோ அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எங்களுக்கு என்னன்னா, ஓ அப்போ அவர் வந்து சமாதானம்னா எங்க மேல பாசமா இருக்காருன்னு அப்படி நாங்க நினைச்சுப்போம். ஸோ அதனால அவர் சமாதானப்படுத்த, ஆனா அவர் இப்படி தொட்டோன்னு உருகிடுவோம். லைக் அந்த மாதிரி தான் எல்லா பொண்ணும் சரி, நானும் சரி, நான் தொட்டோன்னு அப்படியே சால்வ் ஆயிடுவேன். ஆனா அந்த ஸ்டெப் எடுக்கிறது என் ஹஸ்பண்ட் தான் எப்பயுமே. ஸோ அதனால தான் இவ்வளோ வருஷங்கள் போனதே தெரியல. அண்ட் இதே மாதிரி 50 வருஷம் 100 வருஷம் என் ஹஸ்பண்டோட வந்து நான் கல்யாணம் நான் செலிப்ரேட் பண்ணணும் மணி அடிக்குது. அது வந்து கடவுளோட அனுகிரகத்தாலும் அண்ட் உங்களோட விஷஸ்னாலும் கண்டிப்பாக அது நடக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது என்னை மட்டும் சொல்கிறது விஷயம் இல்லை, நீ வந்து எல்லாருக்கூடயும் அன்பாக இருக்கிறது தான் இது. இத்தனை வருஷம் இது வந்து ரொம்ப அமைதியாக அன்பாக கடந்து வந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன். கடவுளும் அதுக்கு வந்து இவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பயங்கர சென்டிமெண்டான பர்சன் அண்ட் ரொம்ப லவ்வபிள் பர்சன். எனக்கு ஒரு 10% லவ் கொடுத்தா நான் 100% லவ் கொடுப்பேன். எனக்கு 100% லவ் கொடுத்தா நான் 1000% லவ் கொடுப்பேன். ஆனால் கொஞ்சம் கோவம் தான் ஜாஸ்தி. ஆனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என் ஹஸ்பண்ட் என்கிட்ட ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போயிடுவார். சரி, என்ன ஜுவல்லரிலாம் பளபளக்குது? ஆமாம், இந்த ஜுவல்லரி பாப்பாவுக்கு நியூ இயருக்கு வாங்கினேன். ஆனால் வந்து நான் போடுவேன் நினச்சி பார்க்கல. எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. சரி இந்த ஜுவல்லரி நமக்கு செட் ஆகுமான்னு பார்க்கலான்னு பார்த்தா, பட் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, உனக்கும் நல்லா இருக்கு, பாப்பாவுக்கு நல்லா இருக்கு. பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இது இருக்கு. வித்தியாசமான ஒரு ஆன்டிக் மாதிரியும் இருக்கு, அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் கோல்டு ஃபினிஷும் இருக்கு. ஆன்டிக் ஃபினிஷும் இருக்கு, கோல்டு ஃபினிஷும் இருக்கு. அது ரெண்டுமே மிக்ஸ். ஆக்சுவலி இது வரைக்கும் நான் வந்து எதர் ஆன்டிக் ஃபினிஷ் வாங்குவேன் இல்லைன்னா கோல்டு ஃபினிஷ் வாங்குவேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆன்டிக் ப்ளஸ் கோல்டு மிக்ஸில் வாங்கியிருக்கேன். அண்ட் அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. அண்ட் இந்த ஜுவல்லரி எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த ஆரி ஒர்க் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். எங்கே பண்ணுது? ஸோ இந்த ஆரி ஒர்க் வந்து நான் எங்கே பண்ணேன் அப்படின்றத இன்ஸ்டாவில் சொல்கிறேன். யாருக்காவது ப்ரைடல் ப்ளவுசஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். செம்ம ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஆமாம், ஒரு நார்மல் சாரியை ரொம்ப கிராண்டாக மாற்றிடுது இல்லை இது? ஆமாம், ஆக்சுவலாக வந்து நான் வந்து ரொம்ப கொச்சைன்னு போட விரும்ப மாட்டேன். ஆனால் இதை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க. நல்லா வந்திருக்கு. ரொம்ப அழகாக. எனக்கு நான் எப்படி கேட்டனோ அதை விட ஒரு 20% எனக்கு ஜாஸ்தி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். நான் கொடுத்ததை விட அந்த ஒர்க்மேன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதோட டீட்டெயிலாக நான் இன்ஸ்டாவில் கொடுக்குறேன். அண்ட் இப்போ இங்கே வேறு உனக்கு மேட்சிங்காக நான் ஷர்ட் போட்டிருக்கேன். நான் வரேன். எப்படி இருக்கு? வாவ், செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்கீங்க நீங்கள். நம்ம அங்கே ஹோட்டல் எடுத்தோம்ல, கரெக்டான மேட்ச்ல எடுத்துட்டு போகாம கரெக்டாக எடுத்துட்டு நீ. ஆமாம், ஆக்சுவலாக நான் ஓகே இது கண்டிப்பாக மேட்ச் ஆகும்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டேன். இது வந்து நம்ம கிரக பிரவேசத்துக்கு வாங்கினேன். எனக்கு சென்டிமெண்ட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து இது போடணும்னு ஆசை. ஆமாம், ஆக்சுவலாக நான் இதுதான் போட்டேன். ஆமாம், என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த பட்டு வேஷ்டியும் இவ்வளோ தூரம் நான் இதே போட்டுக்கிறேன்னு சொல்லவே மாட்டார். பொங்கலுக்கும் இந்த இதான் போட்டார். அண்ட் கல்யாணம் நாளுக்கு பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கும். வந்து பியோர் சில்கில். கிராண்டாக இருக்கு. ஆமாம், ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. முக்கியமாக எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ வரைக்கும் இத்தனை வருஷம் எங்களை வந்து விஷ் பண்ணி எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நன்றி. திருமண நாள் வாழ்த்து சொன்ன எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. நெக்ஸ்ட் வந்து நம்ம கோவிலுக்கு போகிறோம். ஆமாம், கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணலான்னு இருக்கோம். அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு விஷயமா வீட்டில் சாமியை கும்பிட்டுட்டு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ கோவிலுக்கு தான் போகிறோம். எந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு தான் போகிறோம்.
எங்களோட கல்யாண நாள் பொங்கலை ஒட்டியே வந்துடும். காணும் பொங்கலுக்கு அடுத்த நாள் 18ஆம் தேதி. அன்றைக்கின்னு பார்த்து சண்டே வேறு. தொடர்ந்து லீவ் இருந்தனால கோவிலில் பயங்கர கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நல்ல வேளை கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. ரொம்ப அருமையாக ரொம்ப திருப்தியாக சாமியை பார்த்தோம். சாமிக்கிட்டேருந்து மாலைலாம் கொடுத்து விட்டாங்க. ரொம்ப ரொம்ப மன நிறைவோட சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட் வாங்கிட்டு எங்கள் அத்தை மாமா, அதாவது என் ஒய்ஃபோட அப்பா அம்மா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இப்போ இருக்காங்க. அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லோரும் சேர்ந்து சினிமாவுக்கு போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு டின்னருக்கு போயிட்டு வரலான் இருக்கோம். ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கோம். அதே மேட்சிங்ல வந்திருக்கு, பிங்க் கலர்ல. அதே பட்டுல வந்திருக்கு. இந்த கலர் எடுக்கலனா இந்த கலர் வேணும்னு ஆனா இது யூனிவர்சல் கலர் தான். எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். டார்க் லைட் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். வாழ்க வாழ்க வளமுடன். கோடீஸ்வரியா கோடீஸ்வரனா பங்களா வாங்கும் பங்களா குடியிருப்பு. பாயாசம் பாயாசம். One hour later. நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச். Happy anniversary. தேங்க்யூ ஸோ மச். இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி தேங்க்யூ ஸோ மச். நைஸ், தேங்க்யூ. சரி, இப்போ எல்லாரும் நம்ம எங்கே கிளம்புறோம்? சினிமாக்கு போறோம். ஸோ எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன படத்துக்கு போகிறோம்? பேர் தான் எனக்கு தெரியல, ஆனால் புக் பண்ணிட்டேன். ட்ரிபிள் டியா? என்ன படம்? சாரி, நீ தான புக் பண்ண. இதுதான் தலைவர். வேர்ல்டுலயே 15 பேர் போறோம்னா யாருக்கும் படம் பேர் தெரியாது. இல்ல தம்பி தலைவர் வரும். மீதி வந்து படம் பார்த்துட்டு சொல்லுவோம். டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படியா? இது கொரியன் அவுட்ஃபிட்டா? ஆ வாங்க வாங்க, டைம் ஆயிடுச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஓ ஓ மாத்திட்டியா நீ? ஏன்னா தெரியவே இல்லை, அதே கலரா இருக்கு. ஏறுங்கோ ஏறுங்கோ. நம்ம தியேட்டருக்கு வந்தாச்சு. இங்க பாருங்க, நீங்க தியேட்டருக்கு போய் உள்ள போயிருங்க, நான் பார்க் பண்ணிட்டு பொறுமையா வரேன். ஓகே गाइस, இது லஞ்ச் என்னடி பண்றது? வண்டியில வச்சு அங்க வண்டியில வைங்க, வண்டியில வைங்க. உள்ள அலோட் கிடையாது. வந்து விட்டோம், படத்துக்கு வந்துட்டோம். நம்ம வந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் தம்பி தலைமயில். டிடிடி, நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க. ட்ரிபிள் டி. இன்னைக்கு டேவே வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக சூப்பர் பிஸியாக போய்கிட்டு இருக்கு. காலைல எந்திரிச்சோம், குளித்தோம், சாமி கும்பிட்டோம், அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம், அப்புறம் கோயிலுக்கு போனோம், அப்புறம் அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம். அந்த மீன் டைம்லேயே ஃபோன் அடித்து ஏதாவது படம் புக் பண்ணுங்கன்னும் போது இந்த படம் கிடச்சிது. படம் எப்படி இருக்குன்றத வந்து முடிஞ்ச உடனே வெளியில் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். இதான் மலையாள படம் மாதிரி இருக்கு. மலையாள படம் மாதிரி. அப்பா என்ன வேணும்? சீக்கிரமா முடிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அடிச்சுக்க சொல்லுவோம் ரெண்டு பேரையும். எப்படி கவர் பண்றேன் பத்தியா? நான் சம்பந்தமே இல்லை. நீ எங்க போற? எல்லாரும் நிக்கிறவங்க எல்லாரையும் கவர் பண்ணி. ஏய், நீ தான் திரும்ப திரும்ப வர. படம் எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. படம் எனக்கு, அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா மொத்தமே 1.5 மணி நேரம் தான் படம்னு நினைக்கிறேன். 1.25 மணி நேரம் தான். 2.25 உள்ளே போனோம். 4.25 விட்டுட்டாங்க. இதில் வந்து எப்படியும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இன்டர்வல் போயிருக்கோம். படமே ஒரு 1.25 மணி நேரம் தான். படம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. கதை ரொம்ப கம்மியான கதை. அதனால் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு.
எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என் சிஸ்டரு இவங்களுக்குலாம் வந்து பிடிச்சிருந்ததா சொன்னாங்க. நிறைய நிறைய காமெடிலாம் வந்து அதெல்லாம் பார்த்து ரொம்ப சிரித்து என்ஜாய் பண்ணதா சொன்னாங்க. இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்திருக்கோம். வரும்போதே ஒரே கன்ஃப்யூஷன் மெரினா போகலாமா, பெசன்ட் நகர் போகலாமான்னு. எங்கே போனாலும் பயங்கர க்ரௌடாக இருக்குன்றது முன்னாடியே எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சரி பெசன்ட் நகருக்கு போகலாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். 3 காரில் வந்தோம். நாங்கள் வந்த காரில் வந்து 10 பேரோ 9 பேரோ இருந்தோம். அந்த 9 பேர் மட்டும் முன்னாடி வந்துட்டோம். மீதி 2 காரும் வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிச்சு. பெசன்ட் நகருக்கு உள்ளே என்டர் ஆகும்போதே உள்ளே விடலை. பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. சரி அவங்க வர வரைக்கும் நம்ம ஏன் சும்மா இருக்கணும், நம்ம போய் காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே மெட்ராஸ் காஃபிக்கு வந்து எல்லோரும் காஃபியை குடிச்சிட்டு இங்கே பெசன்ட் நகரில் வந்து சென்னை சங்கமம் கவர்மெண்ட் சார்பாக நடத்திட்டு இருந்தாங்க. மயிலாட்டம் ஒயிலாட்டம் இதெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. சரி அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்போம், அதுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு பார்த்தா அவங்க வர்றக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட, அதாவது 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அவங்க உள்ளே வர்றதுக்கு. அதுக்குள்ளே நாங்கள் சின்ன பர்ச்சேஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்க வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து பீச்சில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் சேர்ந்து டின்னருக்கு போகிறது தான் பிளானு. நல்லா இருக்குல்ல? பிங்க்கு வாங்கினா அது 2 வாங்க நல்லா தான் இருக்குது. யூஸ்வலாக நானும் பாப்பா வந்து நிறைய கேம்ஸ்லாம் விளையாடுவோம். இன்றைக்கி என் ஒய்ஃப் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. வாங்க பலூன் ஷூட் பண்ணலாம், கேம்ஸ் விளாட்லாம்னு சொல்லி ஒரே ஆர்வமாகிட்டாங்க. இன்னொரு ஹாப்பியான விஷயம் பெசன்ட் நகருக்கு வந்தால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கடை வச்சுருக்காங்க. எப்போ வந்தாலும் அவங்களோட அன்பு எப்படி சொல்கிறது, அது எப்படி ஒரு ஃபேமிலி மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அதுவே எங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். இதில் 50 விழுந்துன்னா அது 40 30 20 10 ஆமாடா டோட்டலாக போட்டுடலாம். இப்போ போடலாமா? டோட்டல் எத்தனை கார்னர்க்கா ஏம்பீங்க என்னடி பரவாயில்ல. இரு வர ஒரு வழியாக அந்த 2 காரும் வந்துட்டு தான் ஃபோன் பண்ணாங்க. எல்லோரையும் ஒரே இடத்துல வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம். அந்த கேப்புக்குள்ளே நாங்கள் 2-3 கேம் விளாண்டு கப்பெலாம் வேறு வின் பண்ணிட்டோம். இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டின்னர் போகிறது தான் பிளானாக இருந்துச்சு. ஆனால் சர்ப்ரைசிங்லி என் ஒய்ஃபோட தம்பி வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தார். கேக்கை வெட்டிட்டு அடுத்து டின்னருக்கு போகிறது தான் பிளானு. ஒரு சர்ப்ரைஸ் இல்லை, இது 2வது சர்ப்ரைஸு. நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்கா அப்புறம் பசங்கள்லாம் சேர்ந்து திடீர்னு 12 மணி 12:30 மணி இருக்கும், தடன்னு டோரை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. என்னடான்னு திறந்து பார்த்தா கேக்கோட பசங்க எல்லோரும் வந்து பயங்கர சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கதவு தரேன். கதவு திறக்கல ஏங்க? நீங்க வந்துட்டீங்களா? ஆமா, இந்த மேல கீழே இடம் இல்ல, இந்த ரூம்ல நானும் பிரீத்தி படுத்துக்கிறோம். பூவாக என் காதல் தேனூறுதோ, தேனாக வாழுதோ. கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா, ஆகாயம் சாயாம தூவானமேது, ஆராம காயங்களேது. கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா.
காதல் தீயாக மோத தூரங்கள் மடை மாறும்